நேற்று ஒரு கடைக்கு போயிருந்தேன். என்ன கடைன்னா, பழைய ஜன்னல், பழைய கதவு, பழைய கபோர்டு, டேபிளு இந்த மாதிரி மரப்பொருள் எடுத்துக்கிற ஒரு கடை. அந்த கடை ஓனர்கிட்ட எங்ககிட்ட வந்து ஒரு 4-5 பொருள் இருக்குது. கபோர்டு, டேபிளு இந்த மாதிரி இருக்குது. ரிட்டன் வந்து எவ்வளோக்கு எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஃபோட்டோ அனுப்ப சொன்னார். ஃபோட்டோ அனுப்பினேன். அதை அவர் பார்த்துட்டு எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு கேட்டார். நான் வந்து ஒரு அமௌண்ட் சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, அந்த அமௌண்ட்டில் வெறும் 10% தான் ரிட்டனே எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது எனக்கு வந்து தலையில் இடி இல்லை, நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது 1,00,000 செலவு பண்ணியிருந்தோம்னா அதில் வந்து வெறும் 10,000 தான் எடுத்துப்பாங்க, அது எத்தனை பொருளாக இருந்தாலும் சரி அப்படின்னு அவர் சொல்லும் போது சூப்பர் அப்படின்ட்டு, சரிங்க நான் வந்து ஓகேண்ணா சொல்கிறேன் அப்படின்னா, சரி ஓகே உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னாங்க. நான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். இதை வந்து நமக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேருக்கு கொடுத்தா கூட ஒரு கம்மி ரேட்டுக்கு அவங்க கூட சரி ஓகே நல்லா இருக்குது வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. வியாபாரிங்க அப்படி தான் பேசுவாங்க, இருந்தாலும் நமக்கு கொடுக்கறதுக்கு மனசும் இல்லை. நம்ம ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணிவிட்டு இப்போ ரிட்டர்ன் எடுக்கக்குள்ளே தான் தோணுது, ஓ நம்ம தேவையில்லாமல் நிறைய பணம் செலவு பண்ணிட்டோமோ அப்படின்னு.